2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை வாசிக்கிறோம். தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டல, தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைபடுவாராக. அவர் வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தைக்கு 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, வார்த்தை பேசப்பட்டபடியே பேசுகிற ஒரு கூட்டம். 2 கூட்டம் இருக்கு. வார்த்தை அது இருக்குது அப்படியே இருக்கு அப்படிங்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, அதுல கர்த்தருடைய ஆவியானுடைய வெளிப்பாடு என்ன என்று அறிகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு எதைத்தான் பேசுறான்? மத்திய 4ஆம் அதிகாரத்தை எதை பேசுறான்? நீங்க வாசிக்கணும், இங்க கவனிங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தாழ குதியும். ஏன்னா சங்கீதம் 91 இப்படி சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. நீர் இந்த கல்லுகளை அப்பமாக என்ன செய்யுங்க? கட்டளை இடுங்க. அப்போ பிசாசு என்ன செய்யற? வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறது நம்மால் என்ன செய்ய கவனிக்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர். ஆனால் பிசாசுக்கு வசனம் தெரியும், வசனத்துடைய வெளிப்பாடு தெரியாது. ஆனால் சபைக்கோ வசனமும் தெரியும், அந்த வசனத்துடைய வெளிப்பாடும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. வசனம் மட்டும் போதுமா அப்படின்னா வசனத்தோடு வெளிப்பாடு இல்லாமல் அந்த வசனம் என்ன செய்யாது? பிரயோஜனம். அப்ப எல்லாருக்கும் பைபிள் தெரியுமா பிரதர்? எல்லாருமே பைபிள் படிக்க முடியுமா அப்படின்னா எல்லாரும் படிக்க முடியாதுங்காட்டி தான் கர்த்தர் மெய்ப்பனை வைத்து சபை ஒண்ணு கொடுத்தார். எல்லாருக்கும் வெளிப்பாடு கிடைக்குமா? எல்லாருக்கும் வெளிப்பாடு கிடைக்காது தெரிஞ்சனாலதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவர் வருகை மட்டும் தன் சபையை சீர்படுத்தவும் சிறப்படுத்தவும் அவர் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி சபையிலே அதை வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சபைக்கு ஏன் வருகிறோம்னா இந்த வெளிப்பாடு தெரிஞ்சுக்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்து வசனத்தை மட்டும் வாசிப்பீங்கன்னா அது வெளிப்பாடு இருக்காது, அதுல ஜீவன் இருக்காது. அது உடல் போல. பைபிள் சொல்றது அந்த வார்த்தை மாம்சமானது. வார்த்தையாகிய மாம்சத்துக்கு ஜீவன் எங்க இருக்கு தெரியுங்களா? கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுல இருக்கிறது. அதான் பேதுருவை பார்த்து ஆண்டு கேட்டாரு, பேதுருவே இவர்கள் என்னை யார் என்று சொல்ற, நீ என்னை யாருன்னு சொல்ற? ஆண்டு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் சொன்னார், இது மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தாமல் பிதாவை என்ன செஞ்சார் உனக்கு வெளிப்படுத்தி, இந்த கல்லின் மேல் தேவன் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. அப்ப சபை எதுல கட்டப்பட்டிருக்குன்னா வார்த்தையுடைய வெளிப்பாட்டிலே சபை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியான எது முக்கியம்? நமக்கு வார்த்தையும் முக்கியம். அதை விட அதை புரிந்து கொள்வதற்கு அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தையுடைய வெளிப்பாடு நமக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். 2 சாமுவேல் புத்தகத்தை வாசித்த இந்த பகுதியில நடக்கிற சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு விரிவாய் சொன்னால் புரியும். அதற்கு முன்னாடி ஒரு பெட்டியை பற்றி இந்த சம்பவம் பேசுகிற அப்படின்னால அந்த பெட்டி என்னது அப்படின்னு சொல்லி நான் பேச விரும்புகிறேன். இந்த பெட்டி என்னன்னா, ஆண்டவர் வானத்திலிருந்து மோசையோடு பேசி மலையிலே பேசி
நான் உங்களோடு தங்கும்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க யாத்திரை புத்தகத்தை வாசித்தீங்கன்னா அந்த சம்பவம்ல அதுல இருக்கு. நான் இந்த பாளையத்துல தங்கும்படி எனக்கு என்ன செய்ய, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அதுல 3 காரியத்தை கர்த்தர் வைத்தார். ஒன்னு பிரகாரம், இன்னொன்னு பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்னு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்திலே வெளிச்சம் சூரியனால் கிடைத்தது. மகா பரிசுத்தலத்துக்கு வெளிச்சம் அங்க இருக்கிற குத்து விளக்கின் வெளிச்சத்தினாலே கிடைத்தது. மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் சகீனா மகிமையினாலே உண்டாயிருந்தது. 3 வெளிச்சமும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தது. சூரிய வெளிச்சம் இருந்தது, குத்து விளக்கின் வெளிச்சம் இருந்தது, சகீனா மகிமையின் வெளிச்சம் இருந்தது. எங்க இருந்தது? மகா பரிசுத்தத்துக்குள்ள சகீனா மகிமையின் வெளிச்சம், அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள குத்து விளக்கின் வெளிச்சம், பிரகாரம் முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருந்தது? சூரியனுடைய வெளிச்சம். இந்த 3 பகுதியில் 3 பொருட்கள் இருந்தது. முதல் பகுதியில 3 பொருள் இருந்தது. ஒன்று பலி ஆடு இருந்தது, வெண்கல கடல் தொட்டி இருந்தது, மூணாவது பலி ஆடு, வெண்கல கடல் தொட்டி, பலிபீடம், பலி கொடுப்பதற்கான பலிபீடம் எங்க இருந்தது? பிரகாரத்தில் இருந்தது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருந்ததுன்னா பொன் குத்து 7 அந்த கலகசங்களை கொண்ட குத்து விளக்கு, சமூக தப்பங்களை அடுக்கிற மேஜை, தூப கரண்டி, அந்த காரியம் என்ன செஞ்சது? இந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருந்தது. மகா பரிசுத்தலத்துக்குள்ள ஒரே ஒரு உடன்படிக்கை பெட்டி மட்டும் என்ன செஞ்சது? இந்த அந்த பெட்டிக்குள்ள 3 பொருள் இருந்தது. அல்லேலூயா. அந்த பெட்டிக்குள்ள 3 பொருள் என்னென்ன? மன்னா இருக்கிற பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனின் தளிர்த்த கோல் இருந்தது, அடுத்தது ஆண்டு கொடுத்த கற்பனைகள், 10 கற்பனைகள் அடங்கிய 2 கற்பனைகள் என்ன செஞ்சது? அதுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தா கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. நீங்க பெட்டின்னு வாசிக்கிறோமே அது என்னது? இந்த உடன்படிக்கை பெட்டி. யாத்திராகமத்துக்கும் இந்த சம்பவத்துக்கிடையில பெரிய வருஷ கேப் இருக்கு, புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. மோசேலாம் தாவீது பார்த்ததே இல்லை, இருந்தார் அப்படின்னு இப்ப எப்படி நம்ம கேள்விப்போம், அப்படி ஒரு கேள்விப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற கிட்டத்தட்ட அதுக்கு இதற்கும் பல 100 வருடங்கள் என்ன இருக்கு? கேப் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, யோசுவா மரித்து அதுக்கப்புறம் நியாயாதிபதி முடிஞ்சு அப்புறம் ராஜாக்கள்ல இவர் 2வது ராஜாவாய் வருகிறான் தாவீது. என்ன நடக்கிறது? அந்த பெட்டி அவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பெட்டியா இருந்தது. அதுக்குள்ள மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருந்தது. அந்த பெட்டியை பார்க்க ஆசாரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்யணும்? அதுக்குள்ள பிரதான ஆசாரி நுழையணும். அதுக்குள்ள யார் நுழையணும்? ஆசாரி நிறைய பேர் இருக்கலாம், ஆசாரி கூட்டம் இருந்தது. ஆனா யாரு அதுக்குள்ள போக முடியும்? நான் ஆசாரி சொல்லி எல்லாரும் அதுக்குள்ள போயிடவே, பிரதான ஆசாரி தான் அந்த இதுக்குள்ள போகணும். அந்த இதுக்குள்ள போகும்போது இங்க பலி எடுத்துட்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரி என்ன செய்வானா, அந்த மகாபரிசுக்குள் பிரவேசித்து அந்த கிருபாசனத்தின் மேல, அதாவது அந்த பெட்டிக்கு மேல ஒரு தங்கம் அடிச்சு பெருசா ஒரு மூடி போட்டிருந்தா அதுதான் கிருபாசனம். அந்த கிருபாசனம் அந்த ரத்தத்தை என்ன செய்வான்? தெளித்து அவன் உயிரோட வெளியே வந்துட்டானா, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம். அவன் ரத்தத்தை தெளித்த போது இஸ்ரவேலுடைய பாவங்கள் எல்லாம் மூடப்படுகிறது. அந்த ரத்தத்தை அவன் தெளித்த போது இஸ்ரவேலுடைய சாபங்கள் மூடப்படுகிறது. அந்த ரத்தத்தை அவன் கிருபாசனத்தை தெளிக்கும் பொழுது தேசம் எங்கும் செழிப்பு உண்டாகுது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை அன்னிலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்லி நியமங்களைப்படி செய்து கொண்டே வந்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த உடன்படிக்கை பற்றி யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ரத்தம் அந்த கிருபாசனத்தில் தெளிக்கப்பட்ட பொழுது எப்படி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்ததோ அதே போல திருச்சபையா இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்முடைய சாபங்கள் மாற்றப்பட்டது, பெரிய ஆசீர்வாதம், நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அதெல்லாம் இது என்னது? நிஜமா என்ன செய்தது? இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, அந்த பெட்டியை குறித்து சொல்றேன். அந்த பெட்டி மரத்தினால் ஆனது, அது மேல தங்கம் என்ன செய்யப்பட்டது? அடிக்கப்பட்டது. அது எதை குறிக்கிறால், இந்த பூமியில தேவன் 100% மனுஷனாகும் 100% தேவனாகவும் இருந்ததை அது குறிக்கிறது. அல்லேலூயா. அவர் உறங்கின போது மனிதன், அவருக்கு பசி உண்டான போது மனிதன், காற்றையும் கடலையும் அதட்டின போது அது தேவன், மரித்தோர் உயிரோடு எழுப்பும் போது அவர் தேவன். அல்லேலூயா. அற்புத அடையாளம் செய்யும் போது அவர் யாரா இருக்கிறார்? தேவனா இருக்க. 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் இருப்பார் என்பதை அடையாளப்படுத்தும்படி அந்த மரக்கட்டை மனுஷனை குறிக்கிறது, மேலே போட்ட தெய்வீக தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அவர் 100% மனுஷனாகவும் 100% தெய்வீகமாகவும் என்ன செஞ்சாரு? இந்த பூமியில் அவர் இருந்தார் என்பதை குறிக்கிறது. 2வது
அதற்குள் இருந்த 3 பொருட்கள் எதை குறிக்கிறது தெரியுங்களாங்க? மன்னா. மன்னா சாப்பிட்டு ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. உள்ள இருக்கிறது ஜனங்களுடைய முறுமுறுப்பு. ஆரோனின் தளிர்த்த கோல் எதை காட்டுகிறது என்றால், தலைமைத்துவம் வரும்போது ஒரு பிரச்சனை வருது. யாரு ஆசாரினா வைக்கலாம் அப்படின்னு பிரச்சனை வரும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது. அப்ப தலைமைத்துவத்துக்கான பிரச்சனை என்னது? மனுஷனுடைய பிரச்சனை அதுவும் உள்ள இருக்குது. 3வது, மோசே கோபப்பட்டு கற்பலை என்ன செய்யறான்? உடைத்து போற மனுஷனுடைய கோபம் அதுக்குள் இருக்கிறது. இதையெல்லாம் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வருகிறதோ அப்பொழுது அவை அத்தனையும் புனிதமாக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பாவம் நிறைஞ்சு உள்ள போட்டு ஆண்டு செஞ்சா தன்னை அது மூடி பாவத்தை அவன் மூடினார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார், அவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அந்த பெட்டியில போட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? மூடிட்டாரு. அந்த பெட்டியில போட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாருங்க? க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது மேல ரத்தம் பட்ட பிறகு அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? திரும்பி பார்க்க. அதை சொன்னார், உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்யறாரு? முதுகுக்கு பின்னாடி போட்டிருக்காரு. கடலின் ஆழத்துல அதை நினைத்தால் யாரும் திரும்பி என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பார்க்க நினைச்சாங்க, என்னாச்சு தெரியுமா? மூலவாதியான செத்து போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் மறைந்த, அவர் மன்னித்த பாவங்களை பார்க்கிற எவனுக்கும் சாபம் தான் வரும். ஆமென். இப்படி இந்த பெட்டியெல்லாம் நிறைய காரியம் சொன்னா அது நமக்கு இப்ப நேரம் இல்லை. அடுத்த காரியத்துக்கு சொன்னா, இந்த பெட்டியை ரொம்ப பத்திரமாய் பாதுகாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்குள்ள அந்த பொட்டி வந்தது. இப்படியே போய் எங்க அந்த பொட்டியை பத்தி மறுபடியும் வாசிக்கிறோம்னா 1 சாமுவேல் புத்தகத்துல ஏலியோடைய தேவாலயத்துல அந்த பொட்டியை குறித்து வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஏலி ஆசான இருந்து அந்த பெட்டியை அவன் இதுவரைக்கும் என்ன செய்யறான்? பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மகன் ஓப்னி பினகாஸ் 2 பேர் தேவையில்லாத காரியத்தை செய்து கர்த்தருக்கு விரோதமா செஞ்சு எரிச்சலை உண்டாக்கினாங்க. பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்தார்கள். வந்த பொழுது உடன்படிக்கை ஓப்னி பினகாஸ் செத்து போனாங்க. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் பத்திரமா இந்த பெட்டி பெண்ணாயிருச்சு, எதிரி நாட்டு கடைக்கு புறஜாதியுடைய கைக்கு போயிருச்சு. போனா அதை கொண்டு போய் தங்களுடைய கோயில், தாகோனுடைய கோயில் என்ன செஞ்சாங்க? அந்த பெட்டியை வச்சுட்டு ராத்திரி போயிட்டாங்க. இங்க கவனிக்கிறீங்களா? வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ராத்திரி வந்து பார்த்தா தாகோனுடைய தலை கீழே விழுந்து கிடக்குது. மறுபடியும் அந்த தலையை ரெடி பண்ணி அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க, கை காலம் செதை கிடக்குது. அப்போ பயம் வந்துருச்சு, இந்த பெட்டி எப்படிப்பட்ட ஒரு பெட்டியோ தெரியலையே, இதை உடனே எங்கேயாவது கொண்டு போன்னு சொல்லி கொண்டு போகிறார்கள். அதுக்குள்ளேயே அது அந்த ஊர்ல சங்காரம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. உடனே பூசாரின்னு கூப்பிட்டு கேட்கறேன், ஏன் இப்படி அப்படின்னு. இதெல்லாம் மாட்டுல ஒரு புது மாட்டுல கட்டி என்ன செய்ப்பா, முதல்ல இதை அனுப்பிவிடு, இல்லைன்னா என்ன செய்யும், நம்ம தேசம் அழிஞ்சிடும் சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அனுப்பிவிடும் பொழுது அங்கே சிலர் அந்த பெட்டி எட்டி பார்த்து செத்து போறான். அல்லேலூயா. மறுபடியும் அங்கிருந்து பயந்து இருக்கும் பொழுது அந்த பெட்டியை யார் வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னா, 1 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வந்துங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினாதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பெட்டி கிரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இந்த பெட்டி பிடிபட்டு திரும்ப மீட்கப்பட்டு அபினதாபின் குமாரனாகிய எலியேசருடைய கையிலே 20 வருஷம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தாவீது ஓடிட்டு இருக்கான், சவுலுக்கு பயந்து. அந்த நாட்கள் என்ன செய்யறான்? தாவீது என்ன செய்யறான்? தாவீதுல சவுலேன்னு வரல. அதுக்கப்புறம் சவுல் ராஜா வர்றார். சவுலுக்கு என்ன மனசுல பொட்டியை கொண்டு வந்து நாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான எந்த மனசும் அவனுக்கு வரல. இன்னும் எங்க இருக்கு பொட்டி? ஊருக்கு பக்கத்துல, ஊருக்குள்ள வராம இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, தாவீது ராஜாவான பிறகு இந்த பெட்டியை தேசத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய பெட்டி எங்க இருக்கணும்? நம்முடைய தேசத்துக்குள்ளதான் இருக்கு. எங்க தேசத்துக்கு வெளியே இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு வர முற்பட்ட பொழுது நடந்த சம்பவத்தை தான் நம்ம 1 சாமுவேல் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். எல்லாத்தையும் கூட்டு வர சொல்லி அனுப்புறான். அங்க ஆசாரியர்கள் எல்லாம் போறாங்க. போய் அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது பெட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோன்னே, தன்னுடைய வயலுக்கு வந்தோன்னே மாடு மிரண்டு என்ன செய்யுது? பெட்டி சாயிற மாதிரி இருக்கு. ஊசா என்ன செஞ்சான்? அதை தாங்கி பிடிக்கும்படி கையை நீட்டினான். கர்த்தருடைய கோபம் வந்தது. அவனை அடிச்சார், செத்து போயிட்டான்.
அல்லேலூயா. அவன் செஞ்சு தப்பாங்க, அவன் செஞ்சது தப்பா? பெட்டி மாட்டு வண்டி மேல இருக்கு, மாடு என்ன செய்யுது, புது மாடுங்கிறதுனால மிரண்டுருச்சு. அதுக்கு மேல நுகத்தை கூட வைக்காத மாட்டை கொடுத்து அனுப்புறாங்க, மிரண்டுருச்சு. அது கீழே சாய்கிறது, விழுகுதேன்னு போய் என்ன செய்யறான், பிடிக்க போகிறான். கர்த்தர் அவனை அடித்தார். இதுல என்ன உண்மையான விஷயம்னா, அவன் பிடிக்க போனா கர்த்தர் அடித்தார், இன்னும் அவன் என்ன செய்யல, அதை தொடவில்லை. அல்லேலூயா. துணிகரத்து நிமித்தம் கர்த்தர் என்ன செய்ய அவனை அடித்தான் இருக்கு. பிடிக்க போனா கர்த்தர் அவனை அடிச்சுட்டு அவன் என்ன செய்யல, பெட்டிய தொடல. ஆனா பெட்டி கீழையும் அவன் தொடவும் இல்லை, பெட்டி கீழே விழவும் இல்ல. ஆனா யார் செத்து போயிட்டா, ஊசா. இப்ப என்ன கேள்வினா, இது நியாயமா சார்? அவ்வளவு பரிசுத்தமானவர்களை கொண்டு வந்துருக்காங்க, கீழே விழ போகுது, அதை போய் என்ன செய்யறான், தாங்கிதானே பிடிக்க போனா. கர்த்தர் அதுக்காக கோவப்படுறதா? இது நியாயம் இல்லையே பிரதர் அப்படின்னு நம்ம தெரிகிறது. அது நியாயமா? அவ்வளவு கர்த்தர் கோபக்காரரா? என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு புரியாத வரைக்கும் அது நியாயம் இல்லாத போல் தெரியும். சத்தியத்தை விலகி கொள்ளும் போது தேவன் எதிலுமே நியாயம் தவறாதவர் என்று நமக்கு ஒரு புரிய வைக்கிறவா இருக்கிறார். இல்லையா சொல்லுங்களேன். இந்த ஊசா பெட்டியை பிடிக்கிற இந்த காரியத்தை குறித்து ஒரே ஒரு சின்ன வெளிப்பாட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஊசா என்கிற பேருக்கு அர்த்தம் மனுஷ பலன். ஊசா என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மனுஷ பலன். எப்போ அடி விழுகுது அப்படின்னா, பரிசுத்தமானதை மனுஷ பலத்தினால் தாங்க நினைக்கும் போதெல்லாம் அடி விழுகும். அல்லேலூயா. ஊழியத்தை மனுஷ பலத்துல செய்யலாம் நீ நினைச்சேன்னு அடி விழுகும். ஊழியத்தை என் மூளையை வச்சு செஞ்சு நினைச்சா உனக்கு என்ன விழுகும்? அடி விழுகும். ஊழியத்தை என் பண பலத்தை வச்சு செஞ்சு நினைச்சேன்னா உனக்கு அடி விழுகும். காரணம், ஊழியத்துக்கு சொந்த காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தாங்க வேண்டிய அவசியம் எவனை கொண்டு அவருக்கு இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை இவன் தாங்கிதான் நிப்பாட்டின அவசியம் யாருக்கு இல்ல? கர்த்தருக்கு இல்ல. நீங்க மனுஷ பலத்தினால் தேவ ஊழியத்தை செய்து பெருமை பாராட்டுவீர்களானால் அடிக்கு தப்ப? மனுஷ பலத்தினால் ஊழியத்தை தாங்க மனுஷனை கொண்டு செய்கிறார். ஆனால் மனுஷன் அதில் மேன்மை பாராட்ட இடமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. சரி, இவன் அடிச்சுட்ட, இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப மனுஷ பலத்தை கூட எதை செய்யக்கூடாது. எனக்கு பின்னாடி ஊழியம் செய்யற நபர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரே ஒரு காரியம், உங்கள் ஞானத்தினால் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. உங்க பணத்தினால் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படி முற்படும் போது அடிக்க நாம் என்ன செய்ய மாட்டோம், நானா தான் தப்ப முடியாது. ஆமென். அதனாலேயே ஊழியத்தை செய்ய வைக்கிறது அவர், செய்யறது அவர், பேசுகிறது அவர். நமக்கு மேன்மை பாராட்டு எந்த இடத்துல என்ன இல்லை. ஒரு ஊழியத்துக்கு பின்னாடி செய்யும் பொழுது நான் இதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன் சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, இடமே. எனக்கு தெரிஞ்சதான் செய்யணும் சொல்ல இடமே. என்ன சொல்றாரு அதை செய்யணும். அதுக்குதான் என்ன இருக்கு, நமக்கு இடம் கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே போல இப்ப ஊசா அதை தொட்டா அடிச்சிட்டார். என்ன ஏன் அடிச்சார்? இன்னைக்கு தலைப்பா தான், ஏன் அவரு அடிச்சார், ஏன் அது எதனால அவர் அடிச்சார்? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு எதனால அவர் அடிச்சார்னு தெரியணும். சார் நல்லது போலதான் தெரியுது, அது நல்லதுதான் தெரியுது, ஆனா அவர் ஏன் சார் அடிச்சாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நம்ம ஆதியாகமத்திலிருந்து கொஞ்சம் போயிட்டு வந்தா தான் இதனுடைய வழிமுறை நமக்கு புரிய வரும். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. லேவியினுடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். போதும். லேவிக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். எத்தனை குமாரர்கள்? 3. இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட கோத்திரம் என்ன கோத்திரம் தெரியுங்களா? லேவி கோத்திரம். தனக்கு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் 12 கோத்திரம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதுல 3வது பிள்ளை தான் யார்? இந்த லேவி. தேவன் தனக்கு ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் எது? லேவி கோத்திரம். இந்த லேவிக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் என்னது? கெர்சோன், கோகாத், மெராரி. 3 பேர் மறந்துடாதீங்க. கெர்சோன், கோகாத், மெராரி. இந்த 3 பேர்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்கு ஆட்களை எழுப்புகிறார். அல்லேலூயா. அதாவது கெர்சோனுடைய பிள்ளைகள், அவர்களை கெர்சோன் புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எமோரியல் புத்திரர்கள் மோராரா
கோகாக்குடைய புத்திரர் கோகாக்கின் புத்திரர்கள் என்று அந்த சந்ததி அழைக்கப்பட்டது. மெராரி புத்திரர்களை மெராரி புத்திரர்கள் என்று அந்த கோத்திரத்தையே அழைத்தாங்க. இப்போ யாத்திரா வரும்போது கோகாக்கு மெராரியும் உயிரோடு இல்லை. ஆமென். அவங்களாம் மரித்து போகிறார்கள். அதுக்கப்புறம் தான் மோசையை கொண்டு கர்த்தர் என்ன செய்யறாரு, 430 வருஷம் ஆன அந்நாளில் ஜனங்களை கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க அழிஞ்சு போனா யார் அழிஞ்சு போகல, லேவி கோத்திரம் அழிந்து போகவில்லை. கோராக்கின் புத்திரர்கள் இந்த 3 புத்திரர்கள் என்ன செய்யப்படல, அழிந்து போகவில்லை. கர்த்தர் அவர்களை தங்கள் ஊழியத்துக்கு எடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு வேலை, 3 பேருக்கு 3 வேலையை ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் கொடுக்க நம்மால் வாசிக்க முடியும். என்னாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். ஆசாரிப்பு கூடாரத்திலே கெட்சோன் புத்திரனுடைய வேலை என்னன்னா, வாசிங்க, வாசஸ்தலம், இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளிலும் பிரகார வாசல்கள் மூடுதிரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புத்திரராகிய கெர்சோன் புத்திரர்களுக்கு என்ன பணியை கர்த்தர் கொடுக்கிறார் அங்கன்னு சொல்லியிருக்கு. ஆசரிப்பு கூடாரத்துல உங்களுடைய வேலை என்னென்னதுன்னு இப்ப என்னென்னலாம் நீங்க வாசிங்க, அதெல்லாம் யார் தான் பத்திரப்படுத்தணும், அதுக்குரிய பொறுப்பு யாருக்கு இருந்தது, கெர்சோன் கிட்ட இருந்தது. அவங்களுக்கு மோசே என்ன கொடுத்தாருன்னு பார்த்தா என்னாகும் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகும் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல இந்த வேலையை செய்யும்படி மோசே அவளுக்கு என்ன தரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சாம் வசனத்தை வாசி, 5லிருந்து வாசி. நீ அவர்களது ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு. கர்த்தர் சொன்னாரு, மாட்டு வண்டி மாடெல்லாம் காணிக்கை கொண்டு வந்தாங்க, அதை நீ வாங்கி என்ன செய்ப்பா, இந்த ஆசாரி ஊழியத்துக்கு 3 வகையான காரியத்தை நான் பிரிச்சு விட்டு 3 பேருக்கு அதுக்கு அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு என்ன செய்ய கொடு அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யற, 6ஆம் வசனம். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டிகளையும், நல்லா கணக்கு வச்சுங்க, 2 வண்டிகளையும் 4 மாடுகளையும் 4 மாடையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். அல்லேலூயா. அவங்க அந்த வேலையை செய்யறதுக்கு இந்த வண்டி என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. இந்த வேலையை செய்யணும்னா நீ எல்லாம் தொங்குதல் தூக்கிட்டு போகணும்ப்பா, அதற்கு நீ என்ன செஞ்சுக்க, 4 மாடு 2 வண்டி என்ன செஞ்சுக்க எடுத்துக்கிட்டு கெர்சோன் கொடுக்குற. சரி, அடுத்த ஆளுடைய வேலையை பார்ப்போம். என்னாகும் இல்ல, என்னாகும் 3ஆம் அதிகாரம். அடுத்த ஆளுடைய வேலை என்ன, என்னாகும் 3ஆம் அதிகாரம் என்னாகும் 3. இப்ப பார்த்தது யாருடைய இது, கெர்சோன். அடுத்தது கோகாத்தின் 27 வாசிங்க. கோகாத்தின் வழியாய் அம்மிராமியரின் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளை கோகாத்தியரின் வம்சங்கள். 31. அவர்களுடைய காவலாவது, அவங்களுக்குரிய வேலை என்ன, பெட்டி, மேஜர், குத்துவிளக்கு, ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் தொங்குதிரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. அடுத்த ஆளை பத்தி பார்ப்போம். யாரு, மெராரி. 33. மெராரியின் வழியாய் மகேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளே மெராரியின் வம்சங்கள். அவருடைய அவர்களில் ஒரு வாசிங்க. விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பணிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்று பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. அல்லேலூயா. இப்போ இது என்ன ஆச்சு, நீங்க வீட்டுல போய் பொறுமையா உட்கார்ந்து இதுல என்னன்னு கொடுத்தா எழுதி கூட வச்சுங்க, தப்பு கிடையாது. இந்த 3 பேருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. அது என்னென்ன வேலை என்ன செய்து தனித்தனியா எழுதப்பட்டது. இப்ப மெராரி புத்திரருக்கு அவர் என்ன கொடுத்தாரு அப்படின்னு 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8வது வசனத்தை வாசிங்க. 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு
ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். இப்போ கெர்சோனுக்கும் மெராரிக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? வண்டியும் மாட்டு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்காங்க. எத்தனை வண்டி? 4 வண்டி. ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 2 வண்டி 4 மாடு, அடுத்த ஆளுக்கு 4 வண்டி 8 மாடு என்ன செஞ்ச கொடுத்தாங்க. அவங்க வேலைக்கு தக்கதா இது இருந்தது. ஆனா நம்ம பார்த்து பாருங்க, கோகாத்தின் புத்திரருக்கு 9ஆம் வசனம் வாசிங்க. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் அல்லேலூயா சொல்லுங்களே. மத்த 2 பேருக்கு வண்டியை கொடுத்துட்டு இவர்களுக்கு என்ன செய்யல மோசே? கோகாத்தின் புத்திரருக்கு ஒன்றுமே. காரணம், அவர்களுக்குரியதை அவர்கள் தங்கள் தோள்களில் மாத்திரமே சுமக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே மோசே கூட கருத்து எழுதியிருந்தார். அல்லேலூயா. அப்போ மித்த 2 பேருடைய எந்த பொருளையும் அவர்கள் வண்டியில ஏற்றி என்ன செய்யலாம்? கொண்டு போகலாம். ஆனா இந்த கோகாத்தின் புத்திரர்கள் மாத்திரம் அதை வண்டியில் ஏற்றக்கூடாது. அவர்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்குரிய பொருளை சுமந்து போகணும். அதில் ஒரு பொருள் தான் பெட்டியா இருந்தது. அல்லேலூயா. அப்படியானால் ஊசா தொட்டதுனாலதான் கர்த்தர் அடிச்சா நீங்க சொல்லுவீங்கன்னா, அதை தொட்டி ஏத்தினது மூசா தான். அல்லேலூயா. அதை தொட்டு அப்பா ஆண்டு என்ன செய்வன தொட்டதுனால அடிச்சானா அப்ப என்ன செஞ்சுக்கணும்? அவன் தொட்டு அவன் தான் ஏத்துறான் அந்த பெட்டிய. அதனாலதான் அவன் அதை தொடவும் மறுபடியும் என்ன செய்யறான்? பயப்படாம அதை தொட பார்க்கிறான். 2வது விஷயம் என்னன்னா, இந்த 3 புத்திரர்களும் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போலாம், ஆனா அவர்கள் அதை தொடக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் சொல்லுது. என்னாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா 14 இருந்து வாசிங்க. என்னாகும் 4:14. ஒரு ஆள் வாசிங்க. சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கு அடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசு தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை இவங்க எல்லா பொருளையும் ஆசை என்ன செய்வாங்கன்னா எடுத்து வச்சு ஒரு தகசு போல் என்கிற மூடியை போட்டு அதை மூடி அதுல என்ன செஞ்சிருவாங்க? தண்டை பாய்ச்சிடுவாங்க. 15 பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின் பாருங்க, இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? கவர் பண்ணி வச்ச பிறகு 4 பக்கம் என்ன செஞ்சிருவாங்க? மூங்கில சொருகிடுவாங்க. அவங்க மூடி வச்ச பிறகுதான் கோகாத்தின் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதபடிக்கு கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை எது? இது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்னைக்குமே தவறுகள் அல்ல. அவர் சொன்னதை செய்யாது இருக்கும் பொழுது அவர் தண்டிக்கிறவராகவே இருக்கிறார். இங்க புதிய ஏற்பாடு தண்டிப்பாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு சபையில தான் பொய் சொன்னதுக்காக அனனியாவும் சப்பீராலும் இறந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டு சபையில தான் ஏரோது தேவனுக்கு ஏற்ற மகிமை தேவனுக்கு கொடாதபடினாலே தேவதூதன் அவனை அடித்தான், புடுபுடு திறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அன்பானவர், அதே சமயம் அவர் அநியாயத்தை பொறுக்க மாட்டாத தேவனாயிருக்கிறார். எது அநியாயம்? தேவனுடைய நியமங்களின்படி நடவாமல் பின்வாங்கி நடப்பது என்னவா இருக்கிறது? அநியாயமா இருக்கு. இப்போ நான் வாட்ச வசதி எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பெட்டியை அவர் என்னதான் செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? கோகாத் புத்திரருடைய வேலை என்ன? பெட்டியை எடுத்து அவங்க தான் கொண்டு வரணும். 2வது அவர் அதை தோளில் சுமந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய நியமத்தை மீறி நீங்க புதுசா கலரா வண்டி அனுப்பினாலும் தோல்ல தூக்குறது இது நல்லா பெட்டரா இருக்கு சார், இன்னும் சூப்பரா அனுப்புங்க சார், நீங்க என்ன செஞ்சாலும் சரி தேவ பிரமாணத்தை மீறி நீங்கள் செய்கிற எந்த கிரியை ஆனாலும் அது தேவனுக்கு விரோதமாகவே காணப்படும். மற்றவன் பார்வையில் நல்லது போல இருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமாகவே இருக்கிறது. காரணம்,
எழுதின வார்த்தைப்படி நடக்க சொல்லிதான் நமக்கு கட்டளை இருக்கிறதே தவிர நம் இஷ்டத்துக்கு நடப்பதற்கு நமக்கு என்ன இல்ல. புரிஞ்ச முறையில சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணம் தூக்க சொல்லி இருக்கு சார். ஆனா நான் என்ன செய்யறேன்? ஏன் ஆலோசனை பைபிள் சொல்லு, மனுஷனை அவர் செம்மையானவனை உண்டாக்கினான், அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை உண்டு பண்ணி கொண்டான். அல்லேலூயா. இப்ப தாவீது கொண்டு வர சொல்லி அனுப்புகிறான். அனுப்பும் பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் தூக்க வேண்டிய சுமக்க வேண்டிய அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமக்கவில்லை. தங்கள் இஷ்டத்தை கொண்டு வந்தபடினால் கர்த்தர் அவனை அடித்தார். அப்படி நான் சொல்லல. அதை தூக்கி வந்தவர்களுக்கு தாவீது சொல்றான். 1 நாளாகமம் புத்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 15 13வது வசனத்தை வாசிக்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியால் அவர் நமக்குள்ளே அடிவர பண்ணினார் என்றான். போதும்பா. தாவீது சொல்றான், ஏன் உடன்படிக்கை பெட்டி என் தேசத்துக்குள் கொண்டு வர முடியவில்லை? அதை சுமக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. அதை சுமக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரமாணத்தை மீறி நடக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அடி வந்தே சேரும். எப்பொழுதெல்லாம் ஒரு பிரமாணத்தை மீறி நடக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சிட்சிக்கப்படுவது நிச்சயம். எப்பொழுதெல்லாம் ஒரு பிரமாணத்துக்கு விரோதமாய் உங்கள் குடும்பம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்து சேரும். நீ நிறைய பேருக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரியலைங்கிறீங்க. ஏன் இது நடக்குது? நீங்க யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல பிரமாணத்தை என்ன செய்திருக்கிறோம்? மீறி இருக்கிறோம். நமக்கு என்னென்ன பிரமாணம் இருக்கிறது? பரிசுத்தமாய் வாழ்றது நம்முடைய பிரமாணமாய் இருக்கிறது. நீதியை செய்வது நம்முடைய பிரமாணமாய் இருக்கிறது. தேவனுக்குரியதை தேவனுக்கு என்று செலுத்துகிறது நம்முடைய பிரமாணமாய் இருக்கிறது. தசம பாகங்களை காணிக்கையும் கர்த்தருக்கு செலுத்த நம்முடைய பிரமாணமாய் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இவைகளை நான் செய்யாம எங்கேயோ ஒரு இடத்துல பிரமாணத்தை மீறும் போதெல்லாம் அவர் அடிவிழ பண்ணுகிறார். புரிஞ்சுக்கிட்டாலே சொல்லுங்க. ஏன் அவர் அவரை அடித்தார்? இப்ப சொல்லுங்க, நியாயமா? ஊசாவை தேவன் ஏன் அடித்தார்? சுமக்க வேண்டியதை தூக்கிட்டு போக அலுப்புப்பட்டதுனால ஆண்டவர் அடிச்சிட்டார். அல்லேலூயா. ஏன் அடிச்சார்? எழுதி கொடுத்த பிறகு அது நியாயப்பிரமாணம் ஆகிறது. நியாயப்பிரமாணம் வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவமாகிறது. அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஒரு சட்டம் வர வரைக்கும் நீங்க என்ன செஞ்சா அதுல என்ன இல்லைங்க? சட்டமே இல்லை. இப்ப நீங்க போறீங்க, முதல் லைசன்ஸ் கொண்டு வரணும், கலர் ஜெராக்ஸ் என்ன செஞ்சிருக்கணும்? வச்சிருக்கணும். ஒரு சட்டம் போட்டாங்க. கலர் ஜெராக்ஸ் கொண்டு போனா போலீஸ் பிடிச்சா அதை என்ன செஞ்சிடலாம்? காட்டியெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இப்போ அதே கலர் ஜெராக்ஸ் எடுத்து போனே அது தப்பு. ஏன்னா ஒரிஜினல் வச்சுக்கணும் என்ன செஞ்சு சட்டம். சார் போன வாரம் தான் சார் நீங்க இந்த கலர் ஜெராக்ஸ் ஓகே சொன்னீங்க, அது போன வாரம்பா. இந்த வாரம் சட்டம் என்ன சொல்லியிருக்கு? ஒரிஜினல் தான். அப்ப சட்டம் எப்பொழுது பிறப்பிக்கப்படுகிறதோ பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து அந்த சட்டத்தை மீறுவது என்னவா கருதப்படுகிறது? பாவமாக கருதப்படும். அதன்படியே ஊசா செய்தது பெரிய பாவம். அல்லேலூயா. 20 வருஷம் கழிச்சு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர போயிருக்கிறார்கள். எதை படிக்காம போயிட்டான்? பைபிளை படிக்காம போயிட்டான். அல்லேலூயா. எதை நோக்காம போயிட்டான்? பைபிளை. அது எப்படி எடுத்துட்டு வரணும் ஏற்கனவே எழுதி இருக்குல்ல, அதை படிச்சுதான் கொண்டு போயிருக்கணும். அவன் என்ன செய்யலாத ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் பிரமாணங்களை மீறுகிறீர்களோ அங்கெல்லாம் சங்கடத்தை சந்திப்பீங்க. எங்கெல்லாம் தேவ பிரமாணத்தை விட்டு விலகுகிறீர்களோ அங்கெல்லாம் சங்கடத்தையும் அடியும் என்ன செய்வோம்? சந்திப்போம். ஆனா அது தேவையற்றதல்ல, அது நமக்கு தேவையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சொன்ன உபத்திரப்பட்டது நல்லது, அதனால நமக்கு பிரமாணங்களை. இப்ப தாவீது சொன்ன அடிப்பட்டது நல்லது, இப்பதான் பட்டி எப்படி தூக்கணுங்கிற விதமே நான் யோசிக்கிறதுக்கு ஆண்டவனுக்கு உதவி செஞ்சிருக்காரு. எப்ப ஆனா ஊசா என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். இப்ப என்ன போயிடுச்சு தெரியுமா? மனுஷ பலன் போயிருச்சு, மனுஷ பலன் செத்து போச்சு. இப்ப சொன்ன ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க? இப்ப புரட்டுறான் நியாயப்பிரமாணத்தை. அப்பதான் புரியுது, ஓ இது சுமக்க வேண்டிய சுமையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுமக்க வேண்டிய சுமைன்னு சொன்ன பிறகு இது 15 அதிகாரத்துக்கு அப்புறம் இதே ஜனங்களை அவன் பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறான். அப்ப என்ன அர்த்தம்? முன்னாடி என்ன செஞ்சு அனுப்பல, அதை குறித்து ஒரு கரிசனையோ அதை குறித்து ஒரு அக்கறையோ, அதோ இவ்வளவு பெரிய பெட்டி மகத்துவமான பெட்டியை கொண்டு வர போற எண்ணத்தோட அவன் என்ன செய்யலங்க போகல. ஏதோ ஒரு பெட்டி, இது ரொம்ப நாளா இருந்த பெட்டி, இதெல்லாம் ரொம்ப முன்னோடு மதித்தாங்கன்னு சொல்லி எடுத்தானே தவிர அந்த பெட்டியில் இன்றும் மாறாத தேவன் இருக்கிறார் என்பதை அவன் மறந்து போனான். அல்லேலூயா. இவன் எடுக்க இன்னொரு காரணம் என்னன்னா, பெலிஸ்தியரை சங்கரித்த பெட்டி
பெலிஸ்தருடைய தெய்வத்தை தலைகளாய் போட்ட பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு வந்த பொழுது 3 மாதம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த ஓபேத் ஏதோம் இந்த சம்பவத்தை குறித்து ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, அந்த பெட்டி அவன் வீட்டுக்கு போகும் பொழுது அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு பஞ்ச பரதேசியை போல இருந்தான் என்று. என்ன சொல்றாங்க? சாப்பாடு வழி இல்லாத பஞ்ச பரதேசி தான் யாரு? ஓபேத்தும் ஏதோம். இந்த பெட்டி போனது 3 மாதத்துல அவன் செல்வ சீமானா மாறிட்டான். இந்த செய்தி தாவீதுக்கு வந்தபோது தாவீதுக்கு வயிறுலாம் எரியுது. அல்லேலூயா. என்னடா இது, பெலிஸ்தீனுக்கு பயந்து அங்க வச்சான். அல்லேலூயா. இவன் செத்து போயிட்டான் அங்க வச்சான். ஆனா அவன் செத்து போன இவன் என்ன செய்ய போறான்? காரணம் தெரியுங்களா? அந்த ஓபேத் ஏதோமும் அந்த பெட்டிக்கு தக்கதாய் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அழிக்கிற பெட்டி தான் ஆசீர்வதிக்கிற பெட்டியும் இருக்குது. கையை தட்டி கத்தணும். அந்த பெட்டிக்கு அழிக்கவும் தெரியும், ஆசீர்வதிக்கவும் தெரியும். வியாதியை கொடுக்கவும் தெரியும், வியாதியை எடுக்கவும். பைபிள் சொல்லுது அழகா, அந்த வசனம் சொல்லும், உடன்படிக்கை பெட்டி நிமித்தம். அந்த 1 சாமுவேல் வரலாமா 6ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டைகளையும் 2 சாமுவேல் 6மா. கர்த்தருடைய பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோம் மட்டும் இல்லைங்க, அந்த பெட்டிக்கு சரியாய் தன்னை ஓபேத் ஏதோம் தன்னை சுத்திகரித்து கொண்டதுனால அவன் வீட்டாரும் கூட அவனோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வேதம் எதனால இது நடந்தது? தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். கையை தட்டி கத்தணும். எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்தை ஏற்று உங்கள் வீட்டில் வைக்கிறீர்களோ, அப்பொழுது சொல்லுகிற இயேசுவின் நாமத்துல நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எப்ப விரோதமாய் நடக்கிறதோ உங்களை மாத்திரமல்ல பிள்ளைகளையும் ஒரு சபிக்கிறவராய் அழிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை வேதம் சுட்டிக்காட்ட மறந்து போகவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பெட்டி ஆசீர்வாதமா இருக்கிறதும் பெட்டி சாபமா இருப்பதும் யாரோட கையில இருக்கு? கேட்ட வசனம் ஆசீர்வாதமா இருப்பதும் கேட்ட வசனம் சாபமா இருப்பது யாரோட கையில இருக்கு? ஒரு வசனத்தை ஒருத்தன் கேட்டு அதன்படி செய்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு வார்த்தை கேட்டு அவன் அதன்படி செய்யாவிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? சபிக்கப்பட்டவனாய் இருக்கான். அல்லேலூயா. இது பேரு உடன்படிக்கை பெட்டி. என்ன உடன்படிக்கை? மனுஷன் தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை அல்ல, தேவன் மனுஷனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை. சார், அவர் தேவன் மனுஷன் உடன்படிக்கை செஞ்சா என்ன சார் நடக்கும் நீங்க கேட்டீங்க. பைபிள் சொல்லுது, அவர் நோவாவோட அவன் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர் சொன்னாரு, நான் சகலமும் அழிக்கப்படும், ஆனால் நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறபடியினாலே நீ உன் வீட்டார் அழிக்கப்பட மாட்டீர்கள். சகலமும் நிக்கிரகமாகும், ஆனா அவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அவர்கள் நிக்கிரமாக அவர் விடுகிறதே இல்லை. கையை தட்டி கத்தலாம். இந்த ஏதோம் ஓபேத்துடைய கர்த்தர் ஆசீர்வதித்த செல்வசீமான ஏதோம் ஓபேத்தும் ஆனதுனால தாவீது அதை கொண்டு வந்துடும் யோசிச்சு போறான். ஆனா சரியாய் செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யாதபடினால அங்க ஊசா மரித்து போய் விடுகிறான். இப்ப யோசிக்க என்ன செய்யணும்? இப்ப நியாயப்பிரமாணம் திருப்ப நிறைய விஷயம் நான் புரிஞ்சுக்கங்க. நியாயப்பிரமாணம் சொல்றதை விட நம்ம பெஸ்டா செய்யலாம்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா தூக்கிறதை விட புது மாட்டு வச்சு பெஸ்டா இல்லையா? பார்வைக்கு மனுஷன் தூக்கிட்டு வரதை விட பெஸ்ட் என்ன செய்யறானா, புது மாடா, நுக வைக்காத மாடா, புது வண்டியா அனுப்புறான். பெஸ்ட் சார். மெத்தனுக்கு பார்த்தா அதெல்லாம் பழைய கதை சார், இப்ப அது ஒத்துருமா? சத்தியசனம் எப்படி சொல்றது? அப்ப நடந்தது இப்ப நடக்குமா சார்? கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சு பார்ப்போம், வேற ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்க உபாய தந்திரங்கள் என்ன செய்யாது ராஜா? பயன்படாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேணா மத்தவனுக்கு அது புதுசா தெரியும். ஆமா சார் இவ்வளவு நேரம் சுமந்து இப்ப வாருங்க வண்டியை கொண்டு போறாங்க அப்படின்னு. ஆனா கர்த்தர் நியமத்தை எழுதுனா அது எழுதினதுதான். மனுஷன் சொல்றான், தேவன் இயேசுவ கல்லையில சிலுவையில் அறையும்போது சொல்றான், இவன் தன்னை யூதர்கள் ராஜான்னு சொன்னா எழுத சொன்னா நீ இவருக்கு யூதருக்கு ராஜா எழுது எப்படி? பிலாத்து சொல்றான், நான் எழுதினது இன்னைக்கு பிறந்த நாளை சாகரவனு எழுதுனதுன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எழுதினதாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய என்ன செய்யும்? உபாய தந்திரங்களை தேடி அதை யோசிச்சு புதுசா நினைச்சு என்ன செய்யறான்?
ஜனங்கள் மத்தியில புதுசா இருக்கிறேன், புதுசா பிரசங்கம் பண்ண கேள்விப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. வார்த்தையாய் பிரசங்கிப்பது ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கும் அது பிரயோஜனமாயிடும். அல்லேலூயா. புதுசா தந்திரங்களை யோசித்து நிறைய விஷயங்கள் புதுசா கொண்டு வந்து புதுசா நமக்கு வேலையில் நம்ம கையில ஏற்கனவே எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் செய்ய முடியும், இதுக்கு மேலேயும் ஒன்றும் செய்ய முடியாது, கீழே ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப தாவீது புரிந்து கொள்கிறான், தன் தவறை புரிந்து கொள்கிறான். இந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு நியமனம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த தேசத்துக்கு கொண்டு வரணும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தை கைகொள்ளும்படி ஜனங்களை ஏவி மறுபடியும் அவன் அதை கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப என்ன ஆச்சு? அது வரைக்கும் பலி செலுத்தாம கொண்டு வர நினைச்சான். இப்போ 6 தப்படிக்கு ஒரு பலியை அவன் செலுத்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். பலி என்றால் பாவ நிவாரண பலி, பலி என்றால் குற்ற நிவாரண பலி, ரத்தத்தினால் உண்டான பாவத்தின் மூடல் என்ற பலியோடு கூட உள்ள வர்றாரு. உள்ள வந்த போது அவன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட எண்ணினான். அதை ஆலயம் கட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பெட்டி சுமக்கத்தக்கதாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிந்த பிறகு சுமக்கிற சுமை நிறுத்தப்பட்டது. நான் சொல்ல வேதம் சொல்லுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய், உடன்படிக்கை பெட்டியை கட்டின ஆலயத்துக்குள் கொண்டு போய் வெயி. வாசி. தோளின் மேல் கையை தட்டி கத்துனா எது வரைக்கும் ஒரு தோளின் மேல் சுமக்க சொன்னாரோ அது வரைக்கும் சுமந்துதான் ஆகணும். எப்பொழுது இறக்க சொன்னாரோ, நேற்று சுமக்க நீங்க இறக்க சொல்றீங்க, கேள்விக்கு அங்க என்ன இல்ல, இறக்கி வச்சு இனி உனக்கு இது சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்து தம் சீசரை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன்னை தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எத்தனை நாள் சார்? உனக்கு ஒரு தேவ ஆலயம் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு போய் முடிகிற வரையும் அந்த பெட்டி இறக்க கூடாது. அது சும்மாதான், அது பலவீனப்படுத்துதான், அது ஏதோ ஒண்ணு செய்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவருடைய சமூகத்துக்கு நான் போகிற வரைக்கும் அந்த சிலுவை இறக்கி விடாமல், ஒரு குடும்ப சிலுவையா இருக்கலாம், மனைவி சிலுவையா இருக்கலாம், கணவன் சிலுவையா இருக்கலாம், பிரச்சனைகள் சிலுவையா இருக்கலாம். ஆண்டு சொல்லி இதோட நீ வா. அல்லேலூயா. இறக்கின தேவனை கோபப்பட்டுருவாரு. நிறைய பேர் நினைக்கிறோம் கர்த்தருக்காக போனோம், இதெல்லாம் விட்டுட்டு ஓடணும். இல்ல இல்ல, உனக்கு கொடுத்ததை நீ தான் என்ன செய்யணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு கிடைச்சது நான் தான் சார் என்ன செய்யணும்? சுமக்கணும். இதை சுமந்து கொண்டே அவருக்கு பின்னாடி போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிரித்த முகத்தோட அவருக்கு பின்னாடி போகணும். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, சுமக்கிறதே கடைசி வரைக்கும் இருக்காதுங்க. ஒரு நாள் வரும், அந்த சுமைகளை நீங்கள் இறக்கி வைத்து அவர் சொல்லுவார், நீ தேவாலயத்துக்குள்ள அதை வச்சிருப்பா. ஆமென் சொல்லுங்களேன். நீ தேவனுடைய சமூகத்தை அதை வச்சிருப்பா. இனி அது உனக்குரிய சுமை அல்ல. கையை தட்டி கத்துக்கணும். தேவன் சொல்றாரு, நான் அவருடைய பிரமாணங்களை மீறும் போதெல்லாம் என் வாழ்க்கையில அடி விழுகும். நீங்க பிரமாணத்துக்கு மேல நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான், பிரமாணம் தான் பெரியதா அவருடைய பார்வையில் இருக்கும். பைபிள் சொல்லுது, உங்களை நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன வசனமே உங்களை என்ன செய்யுமா? நியாயத்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே உடன்படிக்கை பெட்டி ஏதேனையும் ஓபேத்தையும் ஆசீர்வதித்தது. ஒரே உடன்படிக்கை பெட்டி ஊசாவை அழித்து போட்டது. ஒரே உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரை கலக்கம் பண்ணினது. ஒரே உடன்படிக்கை பெட்டி பிறகு இஸ்ரவேல் தேசத்தை இன்று வரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப என்ன புரியுது? தேவன் நமக்கு நன்மை செய்கிறாய் இருக்கிறதும், தேவன் நமக்கு எதிரியாய் மாறுவதும் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு பிரமாணங்களை மீறுவது பாவமாய் எண்ணப்படுகிறது. அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை ஒரு மனுஷன் சுமந்துதான் ஆகணும். அதுக்கு யாரும் தப்பி போக முடியாது. எபிரேயர் 10:27 சொல்லுகிறது. 10:27 ஒருவன் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயந்ததோட முதல்ல வாசிங்க. 10:27 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு
நாங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆமென் சொல்லாட்டி கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஆமென் தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பிரமாணம் வர வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல, பிரமாணத்தை நீ அறியாத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல. உடன்படிக்கை பெட்டிக்கு பிரமாணம் எழுதப்பட்டாது இருந்த பொழுது யார் எதை தொட்டாலும் பிரச்சனை இல்ல. ஆனா பிரமாணம் என்று ஒன்று வந்த பிறகு, பிரமாணத்தை நீ அறிந்த பிறகு, நீ செய்கிற பாவத்துக்கு நிச்சயமாகவே தண்டனை இருக்கிறது. சத்தியத்தை அறிந்த பிறகு நம் மனப்பூர்வமாய் செய்கிற பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களா இருக்கிறது? அது மனப்பூர்வமாய் செய்கிற பாவம். ஆண்டு ஊசாப்ப சொன்னாரு, அவன் துணிகரம் கொண்டது நிமித்தம். அப்படியே அர்த்தம், நீங்க ஏற்கனவே தொடக்கூடாது தெரிஞ்சும் அவன் என்ன செய்ய போறான்? தொடப்போறான். நிறைய நேரம் உடன்படிக்கை பெட்டி குறித்து வாசிக்கும் போது உடன்படிக்கை பெட்டி என்னவா இருக்கு? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள், யோர்தான் நதி என்ன செஞ்சது? பிரிந்தது. ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களை காலை யோர்தான் ஆற்றங்கரையில் வச்ச பொழுது யோர்தான் என்ன செஞ்சது? இன்னொரு இடத்துல எங்கடா யோர்தான் பார்க்கும்போது எலியாவை குறித்து வாசிக்கிறேன். எலியா என்ன செய்யறான்? நடக்கிறான், அங்கே யோர்தான் பிரிகிறது. பரத்தில் எடுத்து கொண்டு போய் எலிசா அங்கிருந்து வர்றாரு, யோர்தான் பிரிகிறது. அப்பதான் புரிஞ்சது, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பெட்டி இன்று நீங்களும் நானுமாய் இருக்கிறோம். கையை தட்டி கத்துனாங்க. அவருடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். இப்ப என்ன நடக்குது? சில நேரங்கள்ல தடுமாறும் போது அவர்கள் மேலே நம்ம கையை நீட்டுவது கூட தவறா இருக்கிறது. ஆமென். ஊழியர்களுக்கு விரோதமா கையை நீட்டுவது, ஊழியர்களுக்கு விரோதமா பேசுவது, ஊழியர்களுக்கு விரோதமா செய்கை செய்வது, ஊழியர்களுக்கு கிண்டல் அடிப்பது, ஊழியர்களை என்ன செய்கிறது? கனப்படுத்தாமல் போவது, இவை அத்தனையும் என்ன செய்கிறது? அந்த உடன்படிக்கை அசையும் பொழுது அதுக்கு நேரம் என்ன செஞ்சிடறோம்? கையை நீட்டுறோம். வேதம் சொல்லுது, அது ஏன் உடன்படிக்கை பெட்டி, அதை சாயாமல் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. Who are you? நீ யார்? அதான் அழகா ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அவனுடைய எஜமானு அவருக்கு உத்தரவாதியா இருக்கிறான். எஜமான் கிட்ட போய் அவன் வேலைக்காரனை பத்தி என்ன குறை சொல்லாத, அதுக்கு அவன் விழுந்தான் இருந்தான் தன் எஜமானுக்கு அவன் கணக்கு கொடுக்கிறான். கையை தட்டி கத்துனான். இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ள கத்து இந்த காலையில் நம்முடைய கண்களை தந்ததுக்காக கரங்களை தட்டி கத்துனான். அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவர் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார். நம்முடைய வார்த்தையில் அவர் மாறாதவரா இருக்கிறார். நம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள அவர் கடமைப்பட்டவரா இருக்கிறார். அவரிடத்துல குறைவில்லை. ஆமென். அப்ப என்ன ஆண்டு நீ பேசுறாரு? பிரமாணம் முக்கியம், வேத வார்த்தை முக்கியம். நீ வேத வார்த்தைக்கு பதிலாக நீ அழகாக என்ன செய்தாலும் அது அவருக்கு முக்கியம் அல்ல. வேத வார்த்தையை கைகொள்வது அவருடைய பார்வையில் முக்கியமா இருக்கிறது. சுமக்க வேண்டிய நாள் அளவுக்கு சுமக்கணும். சுமக்க வேண்டாம்னு சொன்னா சுமக்காம போகணும். சில நேரங்கள் என்ன தெரியுமா? இதை செய்யணும் உச்சாம செய்வாங்க, திடீர்னு வேணாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்தது மறுபடியும் செய்ய சொல்லும் போது அன்னைக்கு வேணாண்டீங்க. இப்ப என்ன? அந்த வேலையே எங்க இல்ல, ஊழியத்துல சபைக்குள்ள இல்ல, சொல்ற வேலையை செய்வது உரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. சுமந்தாங்க, சுமக்கையும் அடிச்சாரு, மறுபடியும் சுமந்தாங்க, சுமக்க வேணான்னாரு. சரி சாமி, இதுதான் ஒரு விசுவாசி நல்ல அடையாளம். அல்லேலூயா. ஊழியர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதுக்கு களங்கமின்றி சந்தேகப்படாமல் அதை நம்பி அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிவது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை குடும்பத்தை வைத்து நம்ம சொல்ல முடியும். இப்போ குடும்பத்துல பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அந்த பிள்ளைக்கு யார் உத்தரவாதிகளா இருக்கிற? தாயும் தகப்பனும் உத்தரவாதிகள். இப்ப பிள்ளை எடுக்கிற தீர்மானத்துல தாயும் தகப்பன் என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கீகரிக்க வேண்டிய இருக்கா? பிள்ளைகள் சொல்ற தீர்மானத்தை தாயும் தகப்பனும் அங்கீகரிக்க வேண்டிய, ஆனா தாயும் தகப்பனும் எடுக்கிற தீர்மானத்தை பிள்ளைகள் என்னதான் செஞ்சாங்க? பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கீகரித்தான் ஆகணும். சபைக்கு கர்த்தர் மேய்ப்பரை வச்சிருக்கார். சபைக்கு தேவன் ஊழியக்காரரை ஏற்படுத்த நோக்கம் என்ன தெரியுங்களாங்க? அவருடைய வார்த்தையின் அவர் தீர்மானத்தை சொல்லுவது. இதுக்கு எகைனஸ்ட் பண்ண இங்க என்ன இல்லை, இடமே இல்லை. கீழ்ப்படிவது மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கிறது? உரிமையும் இடமும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவாரான உங்களை எங்க கொண்டு போய் அவர் வைக்க விரும்புறாரு அங்க கொண்டு போய் உங்களை கண்டிப்பா பயன்படுத்துவார். ஆனா இங்க அதை செய்ய முடியாது, செய்வது சால சிறந்தது கிடையாது. அது பிரமாணத்தை மீறுவதாய் கருதப்படும்.
அல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமாய் அப்படி பிரமாணத்துக்குரிய வாழ நம்மை தன்னை அர்ப்பணிக்கலாம். எழுத நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? நீ கேட்ட வார்த்தைக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். பிரமாணங்களை மீறுவது பாவமாய் இருக்கிறது.